அதுக்கப்புறமா இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருந்தாங்க சமந்தா. எதனால அப்படின்னா, அவங்க வந்துட்டு மேடை ஏறுனாலே அழுதுடுறாங்க. இப்பலாம் சமந்தா வந்துட்டு பயங்கர வீக்னஸோட இருக்காங்க அப்படின்னு எல்லாராலயும் பேசப்பட்டாங்க. அதுக்கு சமந்தா அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நான் வந்துட்டு வீக்னஸாலாம் இல்ல. ஐ அம் வெரி ஸ்ட்ராங் கேர்ள். பட் எனக்கு இந்த மாரி மேடை ஏறும்போது அங்க இருக்க வெளிச்சத்துனால கண்ணு கூசி எனக்கு கண்ல இருந்து தண்ணி வருதே தவிர்த்து, நான் வந்துட்டு எமோஷனல்லாம் ஆக மாட்டேன். இனிமே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு சமந்தா மேடை ஏறி அழுகுறாங்க. சமந்தா வீக்னஸா இருக்காங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அந்த மாதிரி அழுமூஞ்சி ஹீரோயின் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பட் இவங்க இந்த மாதிரி வீடியோ போறதுக்கான ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, சுதா கொங்கரா இவங்களா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சமந்தாவை எனக்கு பல வருடங்களா எனக்கு தெரியும். அவங்க வந்துட்டு அழும்போது எனக்கும் அழுக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதா கொங்கரா இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறுதி சுற்று இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவங்க. இந்த இவ்வளவு பெரிய டைரக்டர் வந்துட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் சமந்தா அவங்க இந்த ஒரு வீடியோவே போட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம்.